ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்டுருப்போங்க. ஆனால் புட்டு வந்து சாஃப்டாக இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி புட்டு மாவு நீங்கள் ரெடி பண்ணி புட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு புட்டு மாவு பச்சரிசியில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசி எடுத்து ஒரு 5 or 6 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணி அதை வந்து 2 hours வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இப்போ இந்த 2 hours ஊற இருந்துச்சுன்னா தான் வந்து என்னென்னா புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் 2 மணி நேரம் வந்து என்ன செய்கிறோன்னா தண்ணியில் வந்து நனைய வச்சுருக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து என்ன செய்யலாம்னா, அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது என்ன இருக்குன்னா, அதில் உள்ள வந்து ஈரம்லாம் கொஞ்சம் இதுவாயிரும். தண்ணி இருந்தால் கூட அது சொட்டு சொட்டாக வந்து கீழே ஃபில்ட்ரு ஆயிருங்க. இப்போ இதை வந்து என்ன செய்கிறோன்னா, ஒரு காட்டன் துணி விரித்து அந்த துணியில் வந்து என்னென்னா ஃபேன் காற்றுல வந்து இதை உலர வைக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு துணியில் தாங்க நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கோம் அரிசியை. இது வந்து ஃபேன் கீழே உலர வைக்கிறோங்க. இது வந்து எவ்வளோ நேரம் உலர வைக்கணும்னா, ஒரு 2 or 3 hours வரைக்கும் நம்ம வந்து உலர வைக்கலாங்க. அதாவது அரிசியில் உள்ள ஈரப்பதம், அதில் உள்ள தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி சத்து போகந்தண்டியும் இப்போ வந்து அது தொட்டிங்கன்னா தெரியும், நல்லா பளபளன்னு ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த ஈரம் வந்து போகந்தண்டியை வந்து என்ன செய்யலாம்னா, இதை வந்து ஃபேன் காற்றுல உலர வைக்கலாங்க. இப்போ நம்ம ரைஸ் மில்லில் போய் வந்து அந்த ஈர அரிசியை வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அதுதான் நம்ம பார்க்குறது. இதை வந்து என்ன செய்கிறோன்னா, ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியில் வந்து இப்போ இந்த மாவை வந்து கொட்டுறேங்க. கொட்டி இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிடலாங்க. கட்டி இதை வந்து இட்லி பானையில் வச்சு நம்ம அவிக்க போகிறோங்க. இப்போ மூட்டை கட்டிட்டு நான் காமிக்கிறேங்க. இதில் வந்து இந்த காட்டன் துணி வந்து ஈரத்தில் வந்து நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் வந்து நம்ம மாவு கொட்டுறோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு தாங்க வேக வைக்கிறோம். அதனால் வந்து இதை நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க. இந்த மாதிரி மூட்டை கட்டிட்டேங்க. மூட்டை கட்டிட்டு இதை வந்து இட்லி பானையில் வைக்க போகிறேங்க. வச்சு அவிச்சிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து 1/2 மணி நேரம் வந்து நான் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. இப்போ வேக வச்ச மாவு தாங்க இப்போ நம்ம பிரித்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குங்க. அதை வந்து நம்ம லைட்டாக வந்து இது சூட்டோடு இருக்கிறதுனால நமக்கு கட்டியாக இருக்கும். அதை வந்து ஒரு கரண்டியை வச்சு அப்படியே கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குங்க. இந்த கட்டியை வந்து நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம், இல்லைனா வந்து ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுங்க. கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லும் வந்து வெயிலில் வைக்கணுங்க. வெயில் வந்து நல்லா இருந்ததுன்னா 1 day வந்து இது போதுங்க. சப்போஸ் வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து 2 days வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. இப்போ நான் காலையில் வந்து வேக வச்சுருக்கேங்க. ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்ச மாவை வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஸோ வெயில் வந்து நல்லா இருந்ததுன்னா இது வந்து 1 day இல்லைன்னா 2 daysலேயே வந்து நல்லா காஞ்சிருங்க. சப்போஸ் வெயில் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கூட ஒரு நாள் ஆகுங்க. ஸோ 3 days காய வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. சப்போஸ் வந்து வெயிலில் உங்களால் காய வைக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல கூட உலர வைக்கலாங்க. கீழே வந்து ஏதாவது பேப்பர் விரித்து அதில் கூட வந்து நீங்கள் ஃபேன் காற்றுலேயே வந்து உலர வைக்கலாங்க. என்ன கூட ஒரு நாள் ஆகுங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் உலர வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குற மாவு வந்து நான் வெயிலில் வந்து காய வச்ச மாவு தாங்க. ஸோ நான் காய வைக்கும் போது வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. அதனால் நான் வந்து ஒரு 2 days வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம சலிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடை எடுத்துக்கலாங்க. அதில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிச்சு எடுக்கும்போது நல்லா நமக்கு வந்து மேலே உள்ளதெல்லாம் இப்போ வந்து என்னென்னா வேக வச்ச மாவுனால சில இது வந்து கட்டி கட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டிட்டு வந்து மறுபடியும் அதை சலிக்கலாங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு இல்லை இடியாப்பம் மாவுல புட்டு செய்யலாங்க. ஆனால் வந்து புட்டு வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு சாஃப்டாக வராது. நல்லா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து வராது. ஸோ வேக வச்ச மாவில் நீங்கள் வந்து புட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் சலிச்சது போக மேலே வந்து எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டேங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து லைட்டாக நம்ம வந்து ஒரு ஓட்டி விட்டு வந்திருக்கோங்க. அதுவே நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக அரைச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை மறுபடியும் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை சல்லடையில் போட்டிருக்கேங்க. அதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். ஸோ மாவு நம்ம எல்லாத்தையுமே வந்து சலிச்சு எடுத்தாச்சுங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்குங்க. ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ புட்டை பொறுத்தவரையும் புட்டு மாவு செய்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் புட்டு மாவு வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு புட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம நார்மலாக வந்து இட்லி செய்கிற டயத்துலேயே வந்து இது செஞ்சிடலாங்க. எப்படி வந்து நமக்கு இட்லிக்கு மாவு கிளறி வைக்கிறோமோ அதே மாதிரி புட்டுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பிசைகிறோங்க. ஸோ அது வேகிற அளவுக்கு தாங்க இதுக்கும் டைம் வந்து வேகும். ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு வேக வச்ச மாவுனால சீக்கிரமும் வெந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புட்டு மாவில் நீங்கள் புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.